ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ சாண்ட்ரா வின் பண்ணிட்டாங்க. எஸ், சீக்ரெட் டாஸ்க்கை வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுவீங்க. எஸ், அதுதான் நடந்திருக்கு. 3 டாஸ்கையும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ வைத்தியங்கள்லாம் இருக்குது. டாக்டர் வைத்தியம் பார்க்குறதுக்கு உள்ள 4 டாக்டர் அனுப்பி வச்சா அதில் 3 டாக்டர் உள்ள அனுப்பின வைத்தியத்தோட பெரிய வைத்தியமாக இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அமித் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல மனிதராக இருக்கார் இந்த பிக் பாஸ்லங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்ன நடக்குது, என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து நான் பெருசாக பேசுகிற ஐடியாலே இல்லை. நான் இவன் 8 நிமிஷம் உட்காந்து உங்களை அறுக்கிறதுக்கு என்னால் முடியும். ஆனாலும் உங்களுடைய மனசாட்சி கருதி என்னன்னு சொல்லிட்டு நான் பாயிண்ட்டை சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். ஓகேவா? ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சாண்ட்ரா வந்து விக்கெட்டு தூக்குற வரைக்கும், அதாவது விக்ரம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி அவருடைய மேனேஜர் டேக் எடுத்து மாட்டினார். திருப்பியும் வந்து கடுப்பாயிட்டு எல்லாம் கத்துனவனே திவ்யாலாம் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. சாண்ட்ரா வரமாட்டுது, போங்கப்பா எனக்கு தகுதி இல்லைப்பான்னு சொல்லிட்டு மேனேஜர் விட்டு அவர் நீங்கிட்டார். அழுதுட்டார். சரியா? அழுதுட்டு உள்ள பெட்ரூமில் போய் முடியல, அவரால் போய் படுத்துட்டார். ஒரே ஐடியா. நல்லவங்களா இருந்தால் அந்த பிக் பாஸ்க்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நல்லவன், நான் வந்து கரெக்டாக ஆடுவேன், கேம் ஆடுவேன் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு மைண்ட் கண்ட்ரோல் பயங்கரமாக வேணும் பிக் பாஸில். அது நீங்கள் போகாதீங்க யாராக இருந்தாலும். அது ஒரு அட்வைஸ். விக்ரம் வந்து அவுட்டு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, யார் வந்து ஓட்டு போடணும் கேப்டன் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சபரின்ட்டாங்க. சரியா? ஒரு சில பேர் திவ்யானா, ஒரு சில பேர் பிரஜின்னா, ஒரு சில பேர் கமருதீன்னா, அது அங்கங்கே ஒன்று இருந்துச்சு. பட் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 12 ஓட்டோ என்னமோ வந்து நம்ம சபரி வாங்கிட்டு அவர் கேப்டன் ஆகிட்டார். இப்போ அவர் கேப்டன் ஆகிட்டாருன்னா கேப்டன்லேருந்து ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டாரு. குவிட்டிங் முடிஞ்சிருச்சு. எப்படி? குவிட்டிங் முடிஞ்சிருச்சு. அது ஃபயரிங் இல்லை, குவிட்டிங். ஒன்று முடிஞ்சா சாண்ட்ராவோட சீக்ரெட் டாஸ்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஸ்வாப்பிங், எக்ஸ்சேஞ்ச். இப்போ இவர் கேப்டன் ஆனதுனால சபரி, ஓகே, கேப்டன் ஆனதுனால குவிட்டிங் தான் பண்ணியிருக்காரு அவர் விக்ரமு. ஸோ அவர் வந்து ஃபயரிங்கும் பண்ணல, எக்ஸ்சேஞ்சும் பண்ணல, அவரே குவிட் பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்து எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகுது. ஸ்டாச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவாகரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. திவாகர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரும். அடுத்து திருப்பி இவங்களுடைய திட்டத்தை ஏதோ கணிச்சிட்டு திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் நான் பண்ண முடியாதுங்க, நான் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி சொல்கிறார். இல்லை நான் முடிவு எடுக்கணும். பிக் பாஸ் சொல்லிட்டாரு, தன்னச்சியாக நீ முடிவு எடு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பிக் பாஸும் சேர்ந்து இந்த பிரஜினுக்கும் சாண்ட்ராக்கும் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்ததுங்க. நம்ம இவர் அழுதது பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, தீபக். ஏன்னா அவருக்கு என்னடா ஒரு யூனிட்டியே இல்லை இந்த வீட்டில். எல்லாருமே வந்து இண்டிவிஜுவல் கேம் விளாட்றேன்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடைக்கீங்க, ரொம்ப பார்ஷியலாக இருக்குங்க வீடுன்ட்டார். பிரியங்கா செருப்படி என்ன சொல்கிறாங்க, இண்டிவிஜுவல் கேம் தான் நீங்கள் ஆடிட்டு இருக்கீங்க, குரூப் கேம் ஆடவே மாட்டுறீங்க, ஏன் இதுக்கு வந்திருக்கீங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு? உங்களால் வந்து எதுவுமே சரியில்லை, இந்த சீசன் வந்து முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க, மொத்தம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பிரியங்கா கருத்து சொல்லிட்டாங்க. மஞ்சரி பேசவே இல்லை, உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசவே இல்லை இவங்ககிட்டலாம். சரி, அப்படி இருந்தும் பிக் பாஸ் வந்து சாரி அப்படின்னு கேட்குறாருங்க. பிக் பாஸ் எந்த இதுலையும் மன்னிப்புலாம் கேட்டது இல்லை. அவர் கேட்குறாரு சாரி பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்ட்டு. விக்ரம் உடம்பு சொல்லலாம் போய் படுத்துக்கோங்கன்றாரு. கெஸ்ட்டை வந்து நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, பாவம் அழுவாதீங்கன்றாரு. அப்புறம் அமித் பார்க் வேறு அழுதுட்டாரு போய் இவங்க பண்ணுற டார்ச்சருக்கு. இந்த திவ்யா எச்சையும் சாண்ட்ரா எச்சையும் பண்ணுற டார்ச்சருக்கு கேட்டால் இவங்க வந்து டாஸ்க் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் டாஸ்க் இவ்வளோ கேவலமாக பண்ணக்கூடாது. கெஸ்ட்டை வந்து உன்னுடைய 2 தப்பு என்ன தெரியுமா? வந்து 3ஆவது அந்த டாஸ்க்கை போய் இன்னொருத்தன் சொன்னது. சரியா? பிரச்சனை தவிர திவ்யா சொன்னது, இது ஒரு தப்பு. இன்னொன்று வந்து கெஸ்ட்டை நீ வந்து ரோல் ஸ்வாப் பண்ண விடக்கூடாது. அவரை வெளியே போட சொல்லல, ஒன்று உள்ளே இருக்கிறவங்க தான் மாற்ற சொன்னேன். அதுக்காக கெஸ்ட்டை நீ வந்து வெறுப்பேற்றி அந்தளவுக்கு ஒரு சீப்பான கேம் நீ விளையாடுவியா? அப்போ உன்னுடைய கேவலம் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத பார்த்துக்கோ. உள்ள பைத்தியமாக இருக்குது டாக்டர், 4 டாக்டர் அனுப்புங்கன்னு சொல்லி 4 டாக்டர் அனுப்பிச்சாங்க. அதில் 3 டாக்டர் வந்து அதை விட பெரிய பைத்தியமாக இருக்குது. அமித் மட்டும்தான் பாவம் உள்ள போய் அழுகுறாரு. பியானா ஒரு கட்டத்தில் வந்து கோபமாக வராங்க. இப்போ திவாகர் ஸ்டாச்சுக்கு ஒத்துக்கிட்டார் அப்படின்னா ஸ்வாப் முடிஞ்சிருச்சு. இப்போ சபரி வந்து ஒரு முடிவு எடுத்துட்டான். வியானா வந்து அப்படி சொல்கிறா, கத்திக்கிட்டே இருக்கா, என்ன நான் வர முடியாது, நான் போக முடியாது, நான் எதுக்கு போகணும், இவங்க இதில் ஒர்க் பண்ண முடியாது, இவங்க போய் இவங்க சமைப்பாங்க, நான் போய் ஒர்க் பண்ணணுமா சொல்லி வியானா திருப்பி போய் போர் கொடி தூக்குறா. அப்போ என்ன சொல்லலாம், நம்ம சபரி வந்து ஃபயர் பண்ணலாம். இப்போ போய் அவனை போய் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. சபரி வியானா பேச்சு கேட்க மாட்டா, அவர் நீங்கள் வந்து தூக்கிடு, நான் பார்த்துக்கிறேன், என் டீம் நான் பார்த்துக்கிறேன், தூக்கிடு அப்படின்றா சாண்ட்ரா. சபரி வந்து சரி அப்படின்றான். திவாகரை மாற்றிட்டாங்க, விக்ரம் கிட்டான். ஸோ 3 முடிச்சிட்டா சாண்ட்ரா. அதுக்கு தான் வெற்றி குத்து. இதுக்கு போய் 4 பேர்கிட்ட வாங்கி மூத்தரத்தை குடி. அதுவும் பிரச்சனை பிரியங்கா கிட்ட எப்படிங்க பேசுகிறான், அவ்வளோ ஆட்டிடியூடா? வெளியே வந்து பார்த்தோன்னா நீ தான் பெரிய, நமக்கு தெரியும் முத்தம் கொடுப்பான். பிரியங்கா கலாச்சி விட்டுருச்சு. அவன் வெளியே வந்து நீ எனக்கு முத்தம் கொடுப்பேன் எனக்கு தெரியும், ஆனால் இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. அவன் சொல்கிறான், என் பொண்டாட்டினா நான் போவேன், இல்லாட்டி இது வரைக்கும் நான் போனேன்னா, ஏன்னா அவள் கண்டஸ்டன்ட். மூதேவி பொண்டாட்டினாலும் அவள் கண்டஸ்டன்ட் தான் மூதேவி. எவ்வளோ பெரிய ஆட்டிடியூட் பாருங்களேன் இவனுக்கு, பிரஜனுக்கு. கானா வினோத்தோடு நியாயமாக வந்து பேசுகிற நடுவில் துஷார் எதிர்றான், ஏன் அப்படி கத்துறீங்க திவ்யா கிட்ட? கானா வினோத்தன் சொல்கிறாரு, எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. டாஸ்க்னாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் டர்ட்டி ஆக்கி
கடைசி சபரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய முடிவு தான் இறுதி முடிவு. அவன் என்ன எடுத்தான்னு தெரியல. ஏன்னா லைவ் பார்க்கறதுனால நம்ம வீடியோ பண்ணும்போது டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் வெயிட் பண்ணுங்கள், ஒரே நிமிஷம் நான் கடைசியாக பார்த்துட்டு என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா அப்போ அந்த வீடியோ முடிச்சிடலாம். எல்லாம் வந்து வெளியேறாங்க. கமருதீன் வெளியே போயிட்டான். இப்போ சரியா, கமருதீன் வெளியே போயிட்டான், வியானா வெளியே போயிட்டா, சரி எஃப்ஜே வெளியே போயிட்டான், சரி எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஓகே, இப்போ ஸ்வாப் வச்சு தான் முடிவெடுக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.